ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு முதல் நாள் போட்ட ஒரு ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க லேடிஸாக ஜென்ஸாக என்னன்றது தெரியல. கண்டிப்பாக ஜென்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் அப்படி வெயில் தாங்க முடியலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு வந்திருப்போம். அதில் நீங்கள் காட்டுமன்னார் கோயில்னால் எந்த இடம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு பதில் காட்டுமன்னார் கோயிலே தான் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க எதுக்காக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுங்களை வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கும் அவங்க சரிங்க சிஸ்டர் அப்படின்னு ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. நம்மளை கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட உணர்வு அப்படின்னு தான் இது சொல்லணும் கண்டிப்பாக. அதாவது அவங்க ஆடு வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சான். அதனால் அந்த ஆட்டை நம்மள மாரி நல்லா வளர்க்குறவங்ககிட்ட கொடுக்கணுன்னு ஆசை. 2 தாயாடு, கெடா குட்டி 2 வச்சுருக்காங்களாம். அதை நீங்கள் வளர்ப்பீங்களா அப்படின்னு கமெண்டில் கேட்டிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களை மாதிரி, அதாவது உங்களை மாதிரி நல்லா வளர்க்குறவங்க கிட்ட ஆடு இருக்கிற இடத்துல கொடுக்கணுன்னு ஆசை. நீங்கள் வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை படித்த உடனேங்க எனக்கு உச்சி மண்டலம் அப்படியே சிலுத்துக்குச்சிங்க. முடியலாம் அப்படியே நட்டுட்டு நிற்கிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஆகிப்போச்சு. நேற்று படித்தேன். இதை எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுங்கிறதே தெரியலிங்க. அப்படி ஒரு மனசுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க எப்படி ஒரு உணர்வுபூர்வமாக அந்த ஆட்டை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஆடோ மாடோங்க பாசமாக வளர்த்துட்டு அது பிரியும் போது இருக்கிற கஷ்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப கொடுமைங்க. அது பாசமாக வளர்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா அவங்க திருச்சியில் இருக்காங்க, நம்ம காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிறோம். அது கூட பரவாயில்ல, விடுங்க, தூரத்தை விடுங்க. ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் வந்துடும். ஆனால் நம்ம பண்ணைக்கு வேறு ஒரு ஆட்டை, எந்த ஒரு ஆட்டையுமே கூட்டிகிட்டு வர மாட்டோம். அது கூட்டிகிட்டும் வரக்கூடாது. நம்ம ஆடுங்கள்லாம் மேய ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, வேறு ஆடு மேய்ஞ்சால் கூட அந்த இடத்துல நம்ம ஆட்டை மேய்க்க மாட்டோம். ஏன்னா நோய் வந்துடும் அப்படிங்கிறதுனால போய் ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல மேய்க்க மாட்டோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே நம்ம விவசாயம் பண்ணாமல் நம்ம நிலத்துல மட்டும் நம்ம ஆட்டுங்களை ஒட்டுக்கிறது. அப்போ நம்ம நிலத்துக்கு வேறு ஆடுங்க வராது. ஏன்னா நம்ம ஆடு வச்சுருக்கோங்கிறதுனால யாரும் ஓட்டிகிட்டு வர மாட்டாங்க. அதனால தான் நம்ம வயலையே மேய்ச்சிக்கிறது. அதோடு தான் நம்ம ஆடுங்களுக்கு நோய் வராமல் இருக்குது. இது ஒரு முக்கியமான ரீசன். கண்டிப்பாக அவங்க ஆட்டுக்கெலாம் எந்த நோயுமே இருக்காது, நல்லபடியாக பார்த்துப்பாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்க யாருமே வெளியிலேருந்து ஆடு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் ஆட்டு கூட சேர்க்க மாட்டாங்க. அதை தனியாக ஒரு 15 நாள் வச்சுருந்து அதுக்கு குடற்புழு நீக்கெல்லாம் பண்ணி தடுப்பூசி போட்டு நம்ம தீனியெல்லாம் திங்க வச்சு பழகானதுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஆட்டுங்க கூட சேர்த்துப்பாங்க. அதுவுமே நிறைய பேர் பண்ண மாட்டாங்கப்பா. ஏன்னா ஆடுங்களுக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. நம்ம ஆடு ஓட்டிகிட்டு போகும்போது ரோட்டில் ஏதாச்சும் ஆடு நிற்குதா அப்படின்னு நோட் பண்ணிட்டு தான் ஆடையை ஓட்டிகிட்டு போவாங்க. இதுக்காக நீங்கள் உடனே நினச்சிக்காதீங்க நம்ம ஆட்டுக்கெலாம் எந்த நோயும் இல்லையே அப்படின்னு. அது பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா கெடா குட்டி இல்லை, ஆட்டுக்கு கெடா இல்லவே இல்லை. நம்ம கொடுத்துட்டோம், ஒரு ரீசனால் கொடுத்தாச்சு. இப்போ ஆடுங்களாம் ரொம்ப நாளாக கெடா இல்லாமல் தான் இருக்கானுங்க. நம்ம வெளியிலேருந்து நினச்சிருந்தா வெளியிலேருந்து ஒரு கெடா குட்டி வாங்கிட்டு விடலாம். அது வாங்கிட்டு விட்டோம்னா ஆட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ஒன்று இருக்கும். அது வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆடுங்கள்லாம் சென்னை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கெடா குட்டி வாங்கிட்டு வந்தால் ஆட்டுக்கெலாம் உடம்பு சரியில்லாமல் போய்டும்ன்ற ஒரு ரீசன் தான் அதான். கண்டிப்பாக எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களால் வளர்க்க முடியாதுப்பா. என்னை விட நல்ல பாசமாக வளர்க்குறவங்க கிட்ட கண்டிப்பாக உங்கள் ஆடு போய் சேரும். எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இவங்கக்கிட்ட ஆடு வாங்கினீங்கன்னா இவங்கள மாரியே நல்லா பத்திரமா பார்த்துக்கக்கூடியவங்களாம் போய் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆடு தானே அப்படின்னு நினச்சிட்டு போய் வாங்கிடாதீங்க. அதுவும் ஒரு உயிர் நினச்சிட்டு போய் வாங்குங்க. அதை நீங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்குறீங்களோ அதை தாண்டி உங்களை அழகாக அதை வளர்த்து விடும். அது 100% நான் சொல்லுவேன். இதை அவங்களுக்கு கமெண்டில் எழுத்துப்பூர்வமாக என்னால் தெரிவிக்க முடியலப்பா. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மொத்தம் சாரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னால் கண்டிப்பாக முடியாதுப்பா. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு.